Hello everyone. இப்போ நம்ம எக்ஸல்ல ஒரு சர்ச்சபிள் டிராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து ஆஸ் a டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். EMP டேட்டான்னு கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சர்ச் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஆல்ஃபபெட் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்டுக்கு வந்துட்டு ஈக்குவல் டு சர்ச் ஃபங்க்ஷன், அதில் ஃபைன் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த ஷீட்டில் வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா வித்தின் டெக்ஸ்ட்ன்றது இந்த சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் அந்த ஷீட்டில் எம்ப்ளாயி நேம்ன்ற ரேஞ்சில் இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துச்சு. இப்போ வந்து அந்த டின்ற ஆல்ஃபபெட் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அந்த இடத்துலலாம் அந்த செல்லுலாம் வந்து வேல்யூன்ற எரர் வந்திருக்கு. சர்ச் ஃபங்க்ஷன் வந்து அந்த பொசிஷனை கொண்டு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7th செல்லில் அந்த டின்ற ஆல்ஃபபெட் கரெக்டாக கொண்டு வந்திருக்கு, எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செல்லில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணி எடிட்டிங்கில் போயிட்டு சர்ச் ஃபங்க்ஷன் முன்னாடி இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் லாஜிக்கல் ரிசல்ட்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ட்ரூ அண்ட் ஃபால்ஸா, அதுக்காக இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் அதில் வேல்யூ ஆர்குமெண்ட்டில் இந்த சர்ச் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருக்குது. எண்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ ட்ரூ வந்திருக்கிற இடத்துலலாம் வந்து அந்த ஆல்ஃபபெட் இருக்குது, ஃபால்ஸ்ன்ற இடத்துலலாம் வந்து வரல. இப்போ டபுள் கிளிக் பண்ணி எடிட்டிங்கில் போயிட்டு இஸ் நம்பர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபில்டர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண போகிறோம். அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த எம்ப்ளாயி ரேஞ்சை கொடுத்துடலாம். எம்ப்ளாயி நேம் இந்த ரேஞ்சை கொடுத்துட்டு கமா கொடுத்து பார்த்தோம்னா இன்க்ளூட் ஆர்குமெண்ட், இன்க்ளூட் வந்து கிரைட்டீரியா மாதிரி. இப்போ வந்து இந்த இதில் வந்து இஸ் நம்பர் சர்ச்லாம் அதில் தான் இருக்குது. இன்க்ளூட் ஆர்குமெண்ட்டில் கமா கொடுத்தோம்னா இஃப் எம்டி அதில் வந்து நோ டேட்டா ஃபவுண்டுன்றதை கொடுத்துடலாம். இல்லைனா நோ டேட்டானே கொடுத்துட்டு டபுள் கோட்குள்ளே கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூப்ளிகேட் நேம்ஸ், அதாவது 2-3 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து இந்த செல்லில் டபுள் கிளிக் பண்ணி எடிட்டிங்கில் போயிட்டு யூனிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். யூனிக் ஃபங்க்ஷன் அதில் அரே ஆர்குமெண்ட்டில் தான் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இப்போ எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா யூனிக்கான நேம்ஸ் மட்டும் வரும். அதாவது ஒரு தடவை அந்த நேம்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகாத நேம்ஸ் இருக்கும். இப்போ எப்படி கொடுத்து எடிட்டில் போயிட்டு யூனிக் ஃபங்க்ஷன் முன்னாடி இப்போ ஷார்ட் பண்ண போகிறோம். அதனால் ஷார்ட் ஃபங்க்ஷன் அதில் அரே ஆர்குமெண்ட் ஒரே ஒரு மேண்டேட்டரி ஆர்குமெண்ட் தான் இருக்குது. அரேயில் வந்து இந்த ஃபுல் ஃபங்க்ஷனாக ரெஸ்ட் ஆகுது. இப்போ எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா இப்போ A to Z இந்த மாதிரி ஷார்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த ஷீட்டில் வந்துட்டு ஏதாவது இப்போ டெலிட் பண்ணுறோம்னா எல்லாமே வந்துடும், எல்லா நேம்ஸுமே அங்கே வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து எதாவது டைப் பண்ணுறோம்னா இப்போ ஜேன்னு டைப் பண்ணுறோம்னா டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேன்னு இருக்கிற நேம்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே டெலிட் பண்ணிவிட்டு இப்போ சீன் கொடுக்குறேன்னா சீன் கொடுத்து இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் சீன் இருக்கிற நேம்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Alt DEL கொடுத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் டேட்டா பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் வந்து செட்டிங்ஸில் அலோ எனி வேல்யூ அதை வந்து லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். சோர்ஸில் இந்த சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட் அந்த அப்படிங்கிற ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஹேஷ் சைன் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பில் ரேஞ்ச் ஆப்ரேட்டர் ஹேஷ் அது கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஸ்பில் ஆகி வந்திருக்க ரிசல்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அந்த நேம் இங்கே வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஷீட்டில். இப்போ இமெயில் ஐடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன் அதில் லுக்அப் வேல்யூ அது வந்து இந்த செல்லை லுக்அப் வேல்யூ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி நேம்ங்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தோம்னா லுக்அப் அரே எம்ப்ளாயி நேம்ங்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தோம்னா ரிட்டர்ன் அரே நமக்கு ரிட்டர்னாக வந்து இமெயில் ஐடி தான் வேணும். அதனால் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்தோம்னா இஃப் நாட் ஃபவுண்ட் அதில் வந்து டபுள் கோட்ஸில் நோ டேட்டான்றதை கொடுத்துட்டு இப்போ எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த இமெயில் ஐடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ட்ராப் டவுனில் மாத்திரம் ஏதாவது இப்போ டெலிட் பண்ணுறோம்னா டெலிட் ஆகிடும், நோ டேட்டான்றது வந்துடும். இப்போ ஏதாவது சர்ச் பண்ணுறோம்னா சர்ச்சபிள் ட்ராப் டவுன் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ டேவிட்னு டைப் பண்ணுறோம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சர்ச் ஆகுது. இப்போ அதை கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா அந்த மெயில் ஐடி கரெக்டாக இங்கே அப்பியர் ஆகுது இமெயில் ஐடியில். இப்போ இங்கே ஏதாவது மாற்றணும்னா இப்போ டெலிட் பண்ணிடுவேன். இப்போ ஏதாவது மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த ட்ராப் டவுனில் மாற்ற அதுக்கேற்ற மாதிரி சர்ச்சபிள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.